Hello everyone, நான் உங்க சுமன். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்கக்கூடிய பெஸ்ட் காலேஜஸ் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி சென்னை ரீஜன் பார்த்தோம், கோயம்புத்தூர் ரீஜன் பார்த்தோம். ஸோ சென்னை ரீஜன் போது சென்னையை சுற்றி உள்ள டிஸ்ட்ரிக்ட், சென்னை பக்கத்துலன்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸ் பார்த்தோம், கோயம்புத்தூர் ரீஜன் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்க்கலாம். சேலம், ஈரோடு, திருநெல்வேலி, மதுரை, விருதுநகர்னு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் உள்ள பெஸ்ட் காலேஜஸ் 1 or 2 காலேஜஸ்லாம் வரும். அதெல்லாம் நம்ம கடகடன்னு பார்த்துடலாம். இது உங்களுக்கு சாய்ஸ் பில்லிங்க்கு ஹெல்ப் பண்ணும். ட்ரெயின் கவுன்சிலிங் நம்பரோட சொல்கிறேன். இந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு ஷோ ஆகும். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சேலம் டிஸ்ட்ரிக்ட் பார்க்கலாம். ஒரு முக்கியமான டிஸ்ட்ரிக்ட்ங்கிறதுல இங்கே கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கருப்பூர். ஸோ கவர்மெண்ட் காலேஜ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். சீட் ஃபில்லிங் அடிப்படையில் ஓசி கேட்டகரியில் சிஎஸ்சிக்கு ஃபில் ஆனது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் தான் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குது. 2615 டிஎன்ஏ கவுன்சிலிங் கோடு. நெக்ஸ்ட் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2618 கவுன்சிலிங் கோடு 178.5 ஓசியில் க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம் 2653 டிஎன்ஏ கவுன்சிலிங் கோடு. நெக்ஸ்ட் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் பார்க்கலாம். 2668 டிஎன்ஏ கவுன்சிலிங் கோடு. நெக்ஸ்ட் ஸ்ரீ சண்முக காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2302 கவுன்சிலிங் கோடு. ஸோ இது சேலம். ஸோ நெக்ஸ்ட் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பார்க்கும்போது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஐஆர்டிடி டிஎன்ஏ கவுன்சிலிங் கோட் 2709. ஸோ சீட் ஃபில்லிங் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் பொசிஷன். அண்ட் செகண்ட் பனாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் 2702 கவுன்சிலிங் கோடு. ஸோ கொஞ்சம் நல்ல பிளேஸ்மெண்ட், நல்ல நேம் பிராண்ட் வழி இருக்கக்கூடிய காலேஜ். அண்ட் நெக்ஸ்ட் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு 2711ங்கிறது டிஎன்ஏ கவுன்சிலிங் கோட். ஸோ நெக்ஸ்ட் 2723 வள்ளலார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் பெருந்துறையில் லொக்கேட்டாக இருக்குது. 166 ஓசியில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால் இந்த பொசிஷன். நெக்ஸ்ட் நந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் 2715ங்கிறது டிஎன்ஏ கவுன்சிலிங் கோடு. சிஎஸ்சியில் ஓசியில் 156க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நந்தா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 146.5க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. 2752 அப்படிங்கிறது கவுன்சிலிங் கோடு. அப்புறமா ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் 142.5ல் சிஎஸ்சி க்ளோஸ் ஆகிருக்கு. டிஎன்ஏ கவுன்சிலிங் கோட் 2707. ஸோ நெக்ஸ்ட் மதுரை டிஸ்ட்ரிக்டில் உள்ள இம்பார்ட்டண்டான பெஸ்ட் காலேஜ் லிஸ்ட். டிஎன்ஏ கவுன்சிலிங் கீழே கூட வரக்கூடிய காலேஜஸில் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் 5008ங்கிறது டிஎன்ஏ கவுன்சிலிங் கோட் 196 ஓசியில் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்புறமா வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மதுரை 183 க்ளோஸ் ஆகிருக்கு. 5986 நம்ம இதுக்கு அடுத்தபடியாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை 5010ங்கிறது டிஎன்ஏ கவுன்சிலிங் 178ல் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா மதுரையில் பார்க்கலன்னா மங்கையர்கரசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 5536 அப்படிங்கிறது கவுன்சிலிங் கோட். மதுரை பார்த்தோம். அதுக்கப்புறமா திருச்சிராப்பள்ளி, திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய டாப் காலேஜஸ் லிஸ்ட். திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்க்கும்போது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி, பாரதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பிட் 3011ங்கிறது டிஎன்ஏ கவுன்சிலிங் ஓசியில் 186ல க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் 3465 டிஎன்ஏ கவுன்சிலிங் 182 லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் ஓசியில் இருந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் திருச்சியில் ஒரு காலேஜ் பார்த்தோம்னா சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிரைவேட் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் 3819 கவுன்சிலிங் கோடு. ஸோ அதுக்கடுத்து ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 3830ங்கிறது கவுன்சிலிங் கோடு. ஓகே, அதுக்கப்புறமா திருச்சியில் ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் பார்க்கலாம்னா எஸ்ஆர்எம் குரூப்பில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜ் பார்க்கலாம். 3795ங்கிறது டிஎன்ஏ கவுன்சிலிங் கோடு. 168 சிஎஸ்சி க்ளோசிங் கட் ஆஃபாக இருந்திருக்கு. திருச்சி டிஸ்ட்ரிக்டில் தான் பார்க்குறீங்கன்னா இந்த ஆர்டர் நீங்கள் பார்க்கலாம். பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் காலேஜ் டிஎன்ஏ கவுன்சிலிங் கீழே வரக்கூடியது. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோயில் டிஎன்ஏ கவுன்சிலிங் கோடு 4023. ஸோ ஓசியில் சிஎஸ்சி க்ளோஸ் வந்து 170 லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃபாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் சென்ட் சேவியர் கேத்தோலிக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் 4971 டிஎன்ஏ கவுன்சிலிங் 169 க்ளோசிங் கட் ஆஃபாக இருக்குது. நெக்ஸ்ட் ரோகிணி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் 4670ங்கிறது கவுன்சிலிங் கோடு. நெக்ஸ்ட் கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் காலேஜஸ் பார்க்கும்போது பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் 2622. ஸோ ஓரளவு பிளேஸ்மெண்ட் அண்ட் நல்ல எக்ஸ்போஷர் இருக்கக்கூடிய காலேஜ் 171.5க்கு ஓசியில் க்ளோஸ் ஆகிருக்கு சிஎஸ்சி. நெக்ஸ்ட் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 2608 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். ஸோ இந்த காலேஜ் அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்கப்புறமா செட்டிநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2630 153 க்ளோசிங் கட் ஆஃப் இருக்குது. இது பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்க்கலாம். திண்டுக்கல் கவுன்சிலிங் கோடு 5913. நெக்ஸ்ட் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய சிறந்த கல்லூரிகளை பார்க்கலாம். கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், இது பிரைவேட் அட்டானமஸ் காலேஜ். ஸோ டிஎன்ஏ கவுன்சிலிங் கோட் 2607. ஸோ கேஎஸ்ஆருக்கு 2 காலேஜ் இருக்குது.
இதை ஃபஸ்ட்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து 2613 கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த ரெண்டு காலேஜுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்ட் இயர் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மிச்சப்படி பிளேஸ்மெண்ட் எல்லாமே ஒரே அளவு கொடுப்பாங்க, ஒரே வளாகத்துக்குள்ள தான் இருக்குது. கேஎஸ்ஆர் அப்படிங்கும்போது கேஎஸ்ஆர் டென்டல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இது எல்லாமே ஒரு பிக் கேம்பஸ், ஒரே கேம்பஸ்க்குள்ள தான் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும் அண்ட் இன்ஃப்ரா பெட்டராக இருக்கும், பிளேஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அப்புறமா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், கல்ச்சர்ஸ், ஈவெண்ட்ஸ், இது எல்லாமே நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல பெஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த காலேஜில் இருக்கும். ஸோ நாமக்கல்ல ஒரு பெஸ்ட் காலேஜ் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் நாமக்கல்ல பார்க்கும்போது விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன், ஸோ ஒரு பிரைவேட் அட்டானமஸ் காலேஜ், 2620ங்கிறது கவுன்சிலிங் கோட். நெக்ஸ்ட் மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் 2609ங்கிறது கவுன்சிலிங் கோடு. அதுக்கப்புறமா பாவை இன்ஜினியரிங் காலேஜ் 2611. அதுக்கப்புறமா செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் பிரைவேட் அட்டானமஸ் 2617ங்கிறது கவுன்சிலிங் கோட். ஸோ அதுக்கப்புறமா கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் காலேஜ்னு பார்க்கும்போது அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கடலூர்ல லொக்கேட் இருக்கு, டிஎன்ஏ கவுன்சிலிங் கோட் 5. ஸோ இது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லலாம், ஒரு யூனிவர்சிட்டி வைப் கொடுக்கும், ஒரு பெரிய காலேஜ், பிக் கேம்பஸ். அதுக்கடுத்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல பார்க்கணும்னா சிகே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 3425 டிஎன்ஏ கவுன்சிலிங் கோட் 166.5 க்ளோசிங் கட் ஆஃப் இருக்கு. நெக்ஸ்ட் கிருஷ்ணசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பார்க்கலாம், 3410ங்கிறது கவுன்சிலிங் கோட். அதுக்கப்புறமா எம்ஆர்கே இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 3843ங்கிறது கவுன்சிலிங் கோட். கடலூருக்கு அடுத்து தருமபுரின்னு பார்த்தா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2369ங்கிறது கவுன்சிலிங் கோட். அதுக்கப்புறமா பார்ப்போம் அப்படின்னா ஸ்ரீனிவாசா இன்ஜினியரிங் காலேஜ் 2683 கவுன்சிலிங் கோட். ஸோ அதுக்கப்புறமா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் காலேஜ் லிஸ்ட்னு பார்க்கும்போது பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 5910ங்கிறது கவுன்சிலிங் கோட், பிரைவேட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். சிஎஸ்சியில் ஓசி கேட்டகரியில் 176ங்கிறது க்ளோசிங் கட் ஆஃபாக இருக்குது. நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டுக்கல் 5022ங்கிறது கவுன்சிலிங் கோட் 161.5 இந்த கட் ஆஃப்க்கு சிஎஸ்சியில் க்ளோசிங் கட் ஆஃபாக இருக்குது. அதுக்கப்புறமா எஸ்எஸ்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 163.5ல் க்ளோஸ் ஆயிருக்கு, 5530 கவுன்சிலிங் கோட். அதுக்கப்புறமா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய காலேஜஸ்ன்னு பார்க்கும்போது பிஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 1421 கவுன்சிலிங் கோட். அதுக்கப்புறமா கள்ளக்குறிச்சியில் பார்க்கணும்னா ஏகேடி மெமரல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 1441 கவுன்சிலிங் கோட். ஸோ கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2603 கவுன்சிலிங் கோட். அதுக்கப்புறமா கிருஷ்ணகிரியில் பார்க்கணும்னா அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிரைவேட் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் 2601 கவுன்சிலிங் கோட் 148.5 க்ளோசிங் கட்டாப்பாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா கிருஷ்ணகிரியில் ஒரு காலேஜ் பார்க்கணும்னா இன்ஜினியர் பெருமாள் மணிமேகலை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் 2621ங்கிறது கவுன்சிலிங் கோட் 147.5ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மயிலாடுதுறையில் பார்த்தோம்னா ஏவிசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 3810 கவுன்சிலிங் கோட். ஸோ நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்க்கும்போது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 3018 கவுன்சிலிங் கோட் 152 க்ளோசிங் கட்டாக இருக்குது ஓசியில். பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் பார்க்கும்போது ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 149.5ல ஓசியில் இந்த காலேஜில் சீட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கந்தர்வக்கோட்டை. ஸோ நெக்ஸ்ட் மவுண்ட் ஷான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கிங்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் பார்க்கும்போது சையத் அம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் 5921 கவுன்சிலிங் கோட் 157.5ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ராமநாதபுரம் 156.5ல க்ளோஸ் ஆயிருக்கு, கவுன்சிலிங் கோட் 5017. ஸோ ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்ல அன்னை மீரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கவுன்சிலிங் கோட் 1137 155ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அப்புறமா ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்னா சி அப்துல் ஹக்கீம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1505. ஸோ சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள காலேஜ் லிஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா அழகப்ப செட்டியார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 5901ங்கிறது கவுன்சிலிங் கோட். அதுக்கப்புறமா கேஎல்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் 5904 கவுன்சிலிங் கோட், இது ஒரு பிரைவேட் அட்டானமஸ் 165ல க்ளோஸ் ஆயிருக்கு கட் ஆஃப். அதுக்கப்புறமா சிவகங்கையில் பார்க்கும்போது எஸ்ஆர்எம் மதுரை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பார்க்கலாம் 5842ங்கிறது கவுன்சிலிங் கோட். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்க்கும்போது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பட்டுக்கோட்டை 3021 கவுன்சிலிங் கோட் 163.5ங்கிறது ஓசியில் க்ளோசிங் கட் ஆஃப். கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் சைடில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்கள் கம்யூனிட்டி கிடைக்குமா அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பண்ருட்டி கடலூர் டிஸ்ட்ரிக்ட் 3019ங்கிறது கவுன்சிலிங் கோட். தேனி டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்க்கும்போது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடி நாயக்கனூர் 5009 கவுன்சிலிங் 173.5ல ஓசியில் க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ்னு பார்க்கும்போது நம்பர் 1 நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் 5962 டிஎன்ஏ கவுன்சிலிங் கோட் 182 ஓசி கேட்டகரியில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ கம்யூனிட்டி ரேங்கை நீங்கள் பார்த்துக்கலாம், கம்யூனிட்டியில் என்ன பெர்சன்டேஜில் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா யூனிவர்சிட்டி
BOC காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடி 40240 இந்திய கவுன்சிலிங் கோட். ஓசியில் 169க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் பார்க்கலாம் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 4954ங்கிறது கவுன்சிலிங் கோட். ஸோ நெக்ஸ்ட் விவி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்க்கலாம் 4864 கவுன்சிலிங் கோட் 145.5ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி தான் 4974ங்கிறது கவுன்சிலிங் கோடு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுத்தது திருநெல்வேலியில் இந்த காலேஜ் தான் 189 க்ளோசிங் கட்டாப்பாக இருக்குது. அப்புறமா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் 4020 கவுன்சிலிங் கோடு. அதுக்கப்புறமா திருநெல்வேலியில் பார்க்கும்போது பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் அட்டானமஸ் 4955ங்கிறது கவுன்சிலிங் கோடு 165.5ங்கிறது க்ளோசிங் கட்டாப்பாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் திருநெல்வேலியில் பார்க்கணும்னா ஐன்ஸ்டைன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 4980. அதுக்கப்புறம் PSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த லெவலுக்குலாம் போனால் நமக்கு பிளேஸ்மெண்ட் அதிகமாக இருக்காது. அதுக்கு கீழே வரும்போது பிளேஸ்மெண்ட்டை பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதெல்லாம் அந்த டிஸ்ட்ரிக்டில் பெஸ்ட்டுன்னு சொல்லப்படக்கூடிய காலேஜ். பெஸ்ட்டு மீன் அதிக கட்டாப்பில் ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணதால் அந்த ஆர்டர் படி அது மாதிரி பிளேஸ்மெண்ட் பெருசாக இருக்குமானா பெரிய லெவலில் பிளேஸ்மெண்ட்லாம் இந்த காலேஜஸில் இல்லை. அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்க்கும்போது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் RD 1015 TNA கவுன்சிலிங் கோடு. அதுக்கப்புறமா அருணை இன்ஜினியரிங் காலேஜ் 1504 கவுன்சிலிங் கோட். ஸோ திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்க்கும்போது அஞ்சலை அம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் 3803ங்கிறது கவுன்சிலிங் கோட். ஸோ வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் காலேஜஸ் பார்க்கும்போது தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பாக்கையும் 1516ங்கிறது TNA கவுன்சிலிங் கோட். ஓசியில் CSE 185க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வெள்ளூரில் பார்க்கணும் அப்படின்னா கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் காலேஜ் 1520ங்கிறது கவுன்சிலிங் கோட். ஸோ அடுத்து வர பிளேஸ்மெண்ட்லாம் பெருசாக இருக்காது அங்கெல்லாம். ஸோ விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் காலேஜஸ் பார்க்கும்போது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம் 1013 கவுன்சிலிங் கோடு. TNA கவுன்சிலிங்கில் OC கேட்டகரி 175.5க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருவனந்தபுரம் 1014ங்கிறது TNA கவுன்சிலிங் கோட். விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் காலேஜஸ்ன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மெப்கோ ஷில்க் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான காலேஜ்னு சொல்லுவாங்க, பயங்கர டிசிப்ளினான காலேஜ் 4960ங்கிறது கவுன்சிலிங் கோட். ஓசியில் CSE 179க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 4959ங்கிறது TNA கவுன்சிலிங் கோட். செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் அட்டானமஸ் 164.5ல TNA கவுன்சிலிங்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் பார்க்கலாம் 4678ங்கிறது கவுன்சிலிங் கோடு 162.5க்கு TNA கவுன்சிலிங்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓவரால் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் பார்த்தோம். இந்த காலேஜில் நீங்கள் ரவுண்ட் 1ல் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா உண்மையாகவே உங்களோட கட் ஆஃப்க்கு அந்த காலேஜ் ஓகே தானங்கிறத ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கிடுங்க. அந்த பிளேஸ்மெண்ட் எக்ஸ்போஷர் எல்லாமே கிடைக்கா அப்படின்னு பார்த்துக்குங்க. ஸோ கரெக்டாக சாய்ஸ் பில்லிங் பண்ணிங்க. என் நம்பர் ஆஃப் சாய்ஸ் பில்லிங் வைங்க. மினிமம் ஒரு 100 சாய்ஸ் பில்லிங்காவது நீங்கள் வைங்க. ரவுண்ட் 1 ரவுண்ட் 2. ஸோ இதில் மோஸ்ட் ஆஃப் காலேஜ் ரவுண்ட் 2ல் தான் வரும் இந்த நம்ம டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்க்கும்போது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நம்பரே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சாய்ஸ் பில்லிங் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ. சைனிங் ஆஃப் சுமன்.